வணக்க மக்களை, சட்டமுறை கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? திமுக தேமுதிக கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதா? தேதி குறித்தாச்சு, எத்தனை தொகுதிகள் வாங்க வீடியோவை மூலமாக கட்டலாம். அதாவது தமிழக அரசு வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் தொகுதி பங்கீடு கூட்டணி என அரசியலில் மும்மாரமாக செயல்பட தொடங்கிவிட்டது. அந்த வகையில்தான் தமிழகத்தில் கண்டிப்பாக 4 முறை போட்டி நிலவக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. அதாவது ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான அதிமுக மற்றும் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் சீமானின் கட்சி, இது போன்ற 4 தான் கண்டிப்பாக தமிழகத்தில் 4 முறை போட்டியாக நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி கொண்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் அது இதுவரை யாருடன் கூட்டணி என்பது அறிவிக்கப்படாத சூழல் தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் தமிழக அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பி இருக்கிறதா. அதாவது திமுக தேமுதிக இடையான இந்த கூட்டணி ஒப்பந்தம் என்பது கண்டிப்பாக வரும் ஞாயிற்றுக்கிழமை கையெழுத்தாகும் என தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கிறதா. அதுபோலதான் அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் தேமுதிக போட்டியிட போகிறது என்ற தகவலும் கிடைத்துள்ளதா. இந்த கூட்டணி குறித்து அறிந்த தொண்டர்கள் ஒரு மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளார்களாம். அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்கும் அந்த இரட்டை இலக்க தொகுதி பிளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி யார் கொடுக்கிறார்களோ அவர்களோடு தான் நாங்கள் கூட்டணி என்பதை ஏற்கனவே அறிவித்த இந்த சூழல்தான் இப்பொழுது திமுகவில் திரைவரவில் தனது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறதா. அதுபோலதான் அது மட்டுமின்றி தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஓபிஎஸ்ஸின் அதாவது தேமுதிக, ராமதாஸ், பாமக ஆகியவையெல்லாம் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை ஒரு அறிவிக்கப்படாத சூழல்தான் தமிழக அரசியலிலே ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த நிலையில் ஓபிஎஸ்ஐ பொறுத்தமட்டில் அவர் கண்டிப்பாக அதிமுக கூட்டணியில் இழுக்க பாஜக, டிடிவி தினகரன் ஆகியோரெல்லாம் முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் அது முடியவில்லை. இந்த நிலையில்தான் திமுகவுடன் ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி அமைவுக்கான பேச்சுவார்த்தை பல கட்டாயங்களெல்லாம் நடந்து வருகிறதா. அதாவது ஓபிஎஸ்ஐ கண்டிப்பாக அதிமுகவில் சேர்க்கக்கூடாது என்று பிடிவாத நிலையில் இருக்கிறார் இபிஎஸ் அவர்கள். இதனைத் தொடர்ந்துதான் ஓபிஎஸ்ஸின் அடுத்த கட்ட நகர்வு கூட கண்டிப்பாக திமுக பக்கம் சாய அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஓபிஎஸ்ஐ திமுகவில் சேர்ப்பது என்பது ஓபிஎஸ்ஐ திமுகவுடன் கூட்டணிக்குள் கொண்டு வருவதென பல்வேறு முயற்சிகள் எல்லாம் திமுக எடுத்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறதா. தேமுதிகவை பொறுத்தமட்டில் அதிமுக, திமுக என இரு கட்சிகளோடு தான் பேரம் பேசி வருவதாக சொல்லப்படுகிறது. இதனிடையில் தான் இடையே தாவைக்கா விஜய் அவர்கள் விஜயபரமாக அண்ணன் என அழைத்ததால் ஒரு தேமுதிக தாவைக்காவுடன் கூட்டணிக்கு செல்லுமா என்ற எதிர்பார்ப்பெல்லாம் தமிழக மக்களிடையே எழுந்திருக்கிறதா. இந்த நிலையில் தான் கூட்டணி குறித்து அதாவது பொங்கலுக்கு அறிவிப்பு சொன்ன பிரேமலதா அறிவிக்கையில் கடலூர் மாநாட்டில் கூட சொல்வதாக கூறினார். ஆனால் அப்போது கூட அவர் தனது கூட்டணியை அறிவிக்கவில்லை. இவ்வளவு தாமதம் ஏன் இருக்கிறார் என்றுதான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. கடந்த 3ஆம் தேதி தலைமை கழகத்தில் அறிவிக்க வெளியுள்ளதாக சொல்லியிருந்தால் அப்போது கூட அவர் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கவில்லை. இதனால் தேமுதிகவுடன் சேர்ந்து சோர்ந்து விட்டார்களாம். அவர்களை சமாதானப்படுத்தவே தற்போது தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடுவோர் சட்டசபைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் தான் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் பிரேமலதா அவர்கள் சப்பை கட்டுகிறார் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் பிரேமலதா விஜயகாந்தின் அடுத்த கட்ட நகர் என்னவாக இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.